டாப் 5 ஃப்ரீலான்சிங் ஸ்கில்ஸில் ஒன்றான டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் அதில் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இருக்காது. கிளைண்ட்ஸை உங்களால் ஈஸியாகவே எடுக்க முடியும். அண்ட் வந்துட்டு உங்களால் ஈஸியாகவே அதில் ஒர்க்கும் பண்ணிக்க முடியும். அதனால தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற கோர்ஸை நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் தான் ஒரு வேர்ல்ட்லேயே டேஸ்டான பிக்கில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பிக்கில் வெளியே சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் வேணும், ரைட்டா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்ட்ரீட்ஸில் போயிட்டு உங்களோட பிக்கிள்ஸை வரிசையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பிக்கிள்ஸ் பற்றின நல்ல விஷயங்களை வெளியே சொல்கிறீங்க. ஸோ அது மூலமாக பீப்புள்ஸ் உங்களோட ப்ராடக்ட்ஸை பை பண்ணுறாங்க. இது மார்க்கெட்டிங். ஸோ இப்போது அதே ப்ராடக்டை நீங்கள் வீட்டிலேருந்து உங்களோட சோஷியல் மீடியாஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக செல் பண்ணும்போது 500 வியூஸ் உங்களுக்கு போச்சுன்னா கூட 100 பாட்டில்ஸ் உங்களால் சேல் பண்ண முடியும். இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் தி மார்க்கெட்டிங் டன் யூஸிங் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா மெட்டா ஆட்ஸ், எஸ்இஓ, இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ், யூடியூப் ஆட்ஸ், இமெயில் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ நவ் ஒரு நார்மல் யூசருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஒரு நார்மல் யூசர் ஒரு போஸ்ட் பார்க்குறாங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட். பட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஒரு போஸ்ட் பார்க்குறாங்கன்னா இந்த போஸ்ட் எந்த டைமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது மூலமாக நமக்கு சேல்ஸ் வருமா, இது பீப்புள்ஸை அட்ராக்ட் பண்ணுமா, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டர் இஸ் டோன்ட் ஜஸ்ட் கிரியேட் கான்டென்ட், பட் தே கிரியேட் கான்டென்ட் வித் பர்பஸ். இப்போது இந்த சாக்லேட் சேல் பண்ணுறது தான் என்னோட பிஸ்னஸ். ஸோ இந்த சாக்லேட்ஸோட ஆடியன்ஸ் அண்ட் காம்படிட்டர்ஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இவங்க 2 பேரையும் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் என்னோட சேல்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றத என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ நவ் ஒரு ஃபியூச்சர் டிஜிட்டல் மார்க்கெட்டராக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அண்ட் அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அண்ட் அதுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ த கோல் இஸ் டு ஸ்டார்ட் அப்சர்விங் பிஸ்னஸஸ் லைக் அ மார்க்கெட்டர்.